ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். இன்னைக்கு நாம் ஒரு சுவையான நான்வெஜ் ஐட்டம் செய்யலாம். அது என்னன்னா ஈரல் கிரேவி. ஈரலில் பல சத்துக்கள் இருக்குதுன்னு நமக்கு தெரியும். இந்த கிரேவி இட்லி, தோசை, சப்பாத்தி, பூரி, பரோட்டா, ஏன் சாதத்திற்கு கூட மிகவும் சுவையான ஒரு சைட் டிஷ்ஷாக இருக்கும். இப்போ வாங்க வளவளன்னு பேசாமல் இந்த கிரேவியை எப்படி செய்யலாம்னு பார்த்துடலாம். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். இப்போ பாருங்க, நான் 4 பெரிய வெங்காயம், 4 தக்காளி நல்லா கழுவிட்டு அறுத்து வச்சிருக்கேன் சின்ன சின்னதா. இஞ்சி பூண்டு கலவையை எடுத்து வச்சிருக்கிறேன். இது கூட நான் பட்டை லவங்கமும் சேர்த்து அரைச்சி வச்சிருக்கேன். தேங்காய் அரை மூடி அரைச்சி எடுத்து வச்சிருக்கிறேன். கொத்தமல்லி இலைகளை நல்லா கழுவி அதையும் கட் பண்ணி வச்சிருக்கிறேன். இப்போ தேவையான அளவு உப்புத்தூள், மிளகாய்த்தூள், மிளகுத்தூள் எடுத்து வச்சிருக்கிறேன். 2 வெங்காயம், 2 தக்காளி, அதாவது பெரிய வெங்காயம், 2 தக்காளி, இது ரெண்டையுமே நான் அரைச்சும் வச்சிருக்கிறேன். இப்போ 1 கிலோ ஈரலை நான் வாங்கிட்டு வந்து வச்சிருக்கேன். அதை நான் என்ன பண்ணுறேன்னா 6 விசில் விட்டு வேக வச்சுக்கிறேன். அப்போ தான் நம்மளுக்கு கேஸ் சேவ் ஆகும். இல்லாட்டினா கேஸ் நிறையா வேஸ்ட் ஆகும் அது வேகிற வரைக்கும். அதனால் நம்ம இதை குக்கரில் போட்டுக்கலாம். இப்போ வாங்க, நான் ஒரு கடாயை எடுத்துக்கிறேன். அதை ஹீட் பண்ணுறேன். இப்போ பாருங்கள், இந்த கடாய் ஹீட் ஆகிட்டு இருக்குது. இதில் நம்ம ஃபஸ்ட்டு எண்ணெயை ஊற்றிக்கலாம். எண்ணெய் நல்லா சூடாகணும். பாருங்கள், எண்ணெய் நல்லா சூடாகிட்டு இருக்குது. இதில் நம்ம முதல்ல பெரிய வெங்காயம் சேர்த்திக்கலாம். இந்த பெரிய வெங்காயம் கொஞ்ச நேரம் வதங்கணும். நெக்ஸ்ட் நம்ம தக்காளியை சேர்த்திக்கிறோம். அறுத்து வச்சிருந்தோம் இல்லையா, அதை இந்த இரண்டும் கொஞ்ச நேரம் வதங்கட்டும். அடுத்ததா 1.5 டேபிள் ஸ்பூன் இஞ்சி பூண்டு கலவை நான் அரைச்சி எடுத்து வச்சிருக்கேன். இது கூட பட்டை லவங்கமும் சேர்த்து அரைச்சிருக்கேன். இதை கலந்துக்கங்க. இது கூட இதெல்லாம் கொஞ்ச நேரம் வதங்கணும். இப்போ மிளகாய்த்தூள், உப்புத்தூள், மிளகுத்தூள் தேவையான அளவு எடுத்து வச்சுக்கிட்டு அதில் கலந்துக்குங்க. இப்போ நான் அரைச்சி வச்ச வெங்காயம், தக்காளி இதில் கலந்துக்கிறேன். இந்த ஸ்டேஜில் கொஞ்சம் வாட்டரும் கலந்துக்குங்க. இப்போ இது நல்லா கொதிக்கணும். அடுத்ததாக நம்ம வேக வச்சிருக்கிற அந்த ஈரல் அந்த தண்ணியோட இதில் கலந்துக்கிறோம். ஒரு 6 விசிலாவது விட்டு வேக வச்சுக்கிங்க. அப்போ தான் கொஞ்சம் நல்லா வெந்து இருக்கும். இது நல்லா கொதிக்கட்டும். ஈரலில் பலவிதமான சத்துக்கள் இருக்குது அப்படின்னு உங்களுக்கே தெரியும். இது வாய்ப்புண்ணு, வயிற்றுப்புண்ணை கூட குணப்படுத்தும். இதில் அயன் சத்து கூட அதிக அளவில் இருக்குது. இதை நாம் மாதத்துக்கு 2 தடவை சாப்பிட்டா நம்ம உடம்புக்கு மிகவும் நல்லது. இப்போ வாட்டரியாக இருக்குது. இதை நல்லா வேக விடுங்க. கெட்டி ஆகிட்டு வரும். நல்லா கொதிக்கணும். இந்த ஸ்டேஜில் நீங்கள் காரம், உப்பு இதெல்லாம் கரெக்டாக இருக்கான்னு பார்த்துக்கோங்க. அதே சமயத்தில் இதுவும் வெந்திருக்கா நல்லான்னு பார்த்துக்கோங்க. அதாவது அந்த ஈரல் வெந்திருக்கான்னு பார்த்துக்கோங்க. இப்போ உப்பு காரம் நான் டெஸ்ட் பண்ணி பார்க்குறேன் எனக்கு எப்படி இருக்குன்னு. அவங்க டேஸ்ட்டுக்கு தகுந்த மாதிரி காரம் சேர்த்திக்கலாம். இந்த ஸ்டேஜில் உப்பு காரம் உங்களுக்கு பத்தலைன்னா நீங்கள் சேர்த்திக்கலாம். இப்போ பாருங்கள், எனக்கு உப்பு கம்மியாக இருந்தது, நான் சேர்த்திக்கிட்டேன். அடுத்ததாக அரைச்சி வச்ச தேங்காய் அதை நான் கலந்துக்கிறேன். இது கிரேவிக்கு திக்னஸை கொடுக்கும். கிரேவி டேஸ்டாகவும் இருக்கும். நல்லா கலந்து விட்டுக்குங்க. இது இன்னும் ஒரு 10 நிமிடங்கள் கொதிக்க வேண்டும். கொதிக்க கொதிக்க கிரேவியும் கெட்டியாகிட்டு வரும். அடுத்ததான் நான் கட் பண்ணி வச்சிருந்த கொத்தமல்லி இலைகளை கடைசியாக சேர்க்குறேன்.
இப்போ நன்றாக இந்த கிரேவி கொதிக்கட்டும். இப்போ கொஞ்சம் தண்ணி மாதிரி தெரிஞ்சாலும் உங்களுக்கு சாப்பிடக்குள்ள அது ஆற ஆற கெட்டியாயிரும். கெட்டியாகி கிரேவி சூப்பராக இருக்கும். ரொம்ப இது டேஸ்டாகவும் இருக்கும். நீங்கள் ஒரு முறை இந்த மாதிரி செஞ்சு பாருங்கள். இது இட்லி, தோசை, சப்பாத்தி, பூரி, பரோட்டா, சாதத்திற்கு கூட நம்ம தொட்டுக்கிட்டு சாப்பிட்லாம். மிகவும் சூப்பராக இருக்கும். ஆல்மோஸ்ட் கிரேவி ரெடி ஆயிடுச்சு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. சப்ஸ்கிரைப் செய்து கொண்டு சேனலுடன் இணைந்திருங்கள். நன்றி.